இந்தியா தன்னுடைய வான் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக தேஜஸ் MK-1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை 2 நாடுகள் வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டை எவ்வளவு உயர்த்தும் அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த பதில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய தேஜஸ் போர் விமானத்தை இன்ஜின் காலதாமதமாகி வருகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்ட்வெல் அஃபிஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம்னா அது தேஜஸ் MK-1A மற்றும் தேஜஸ் MK-2. ஆக்சுவலா இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் போர் விமானம். ஆக்சுவலா இதனுடைய இன்ஜின் மட்டும் அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க. இதுல முதற்கட்டமா 97 தேஜஸ் போர் விமானமும் இரண்டாம் கட்டமா 83 போர் விமானமும் ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இது முதற்கட்டமாக 2024 மார்ச் மாசம் முதல் ஒரு போர் விமானம் மட்டும் ட்ரையலுக்கு அவுட்புட் ஆகி சோதனையில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பேலன்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் வரப்போகிறது. ஆக்சுவலா இது வர்றதுக்கு முன்னாடியே பல நாடுகள் எங்களுக்கு வாண்டடா தேஜஸ் MK-1A மற்றும் தேஜஸ் MK-2 வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதில் முதல் முக்கியமான நாடு எகிப்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ஆல்ரெடி எகிப்துல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்க காரணத்தினால் அவர்களுடைய படைபலம் மிகவும் குறைவா இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவர்களிடம் பிரான்சினுடைய ரஃபேல் போர் விமானமும் F-16 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 போர் விமானம் இப்போ கரண்ட்ல அவைலபிள் இருக்கு. பட் அது அவங்களுக்கு கரெக்டா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 2 முக்கியமான போர் விமானங்கள் லைஃப் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதுவும் முக்கியமா ஆம்ராம் ஆகட்டும் அல்லது மீட்டர் ஆகட்டும், இந்த 2 போர் விமானமும் லைஃப் முடிஞ்ச காரணத்தினால அவர்களுக்கு அந்த போர் விமானத்தினுடைய பாதுகாப்பு மிகவும் குறைவா இருக்கின்றது. அதனால் இந்த மாதிரி நம்முடைய தேஜஸ் MK-1A மற்றும் தேஜஸ் MK-2 அது வந்துச்சுன்னா எங்களுடைய பாதுகாப்பை பல மடங்கு உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா தரப்புல இன்னும் 2 to 3 வருடம் ஆனால் மட்டும்தான் அது எங்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எகிப்து எதிர்பார்க்கறது என்னன்னா, நாங்க தேஜஸ் போர் விமானத்தை வாங்கணும்னா எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுக்கணும். அதாவது அதற்கான ஃபெசிலிட்டியும் நீங்க அவைலபிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டை பல மடங்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இந்தியாட்ட எக்ஸ்போர்ட் ஆர்டர் கேட்டிருக்க இன்னொரு முக்கியமான நாடுனா அது பிரேசில். ஆக்சுவலா பிரேசில்ட F-5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானம் 2030க்குள்ள லைஃப் எக்ஸ்பைரி ஆக போகுது. அந்த காரணத்தினால் பிரேசில் எங்களுக்கு தேஜஸ் MK-1A மற்றும் தேஜஸ் MK-2 இந்த 2 போர் விமானமும் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம கரண்ட்ல அவர்களிடம் அவைலபிள் இருக்கிறது F-5 போர் விமானமும் அதே மாதிரியே கிரிப்பன் E போர் விமானம் ரெண்டுமே அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இந்த F-5 போர் விமானம் 2030க்குள்ள லைஃப் முடிய போகுது. அதுவும் மட்டும் இல்லாம இந்த F-5 போர் விமானத்தினுடைய ஃபெசிலிட்டி என்னன்னா, F-5 போர் விமானத்தினுடைய ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி என்னன்னா, இது வெறுமனே போர் விமானம் எதிரியை கண்காணிக்க போவது மட்டும் கிடையாது. இதன் மூலமாக பேலோட் மூலமா மிசைல்ஸ் ஆகட்டும் கன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே சுமந்து கொண்டு போய் எதிரிய ரொம்ப சார்பா அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. ஆனா அதை விட பெட்டரா தேஜஸ் போர் விமானம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இந்த F-5 போர் விமானம் ஜஸ்ட் 2 டன் மிசைல மட்டும்தான் தூக்கிட்டு போகக்கூடிய வசதி இருக்கு. ஆனா அதை விட தேஜஸ் MK-1A அந்த போர் விமானம் கிட்டத்தட்ட 4 டன் எடையை தூக்கக்கூடிய வசதி இருக்கு. அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியான தேஜஸ் MK-2 இப்பதான் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது 6 டன் தூக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. இத மாதிரி இன்னும் நிறைய ஆர்டர்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இதற்கு மிகவும் தடையா இருப்பது அப்படிங்கிறது நம்ம எப்படியாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மூலமா எப்படியாவது போர் விமானத்தை நம்மளால் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மிடம் இருக்கு. ஆனா நம்ம டிலே ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ். ஆக்சுவலா அவர்களிடம் தான் நம்ம இன்ஜின் ஆர்டர் கேட்டிருக்கோம். அவர்கள் முதன் முறையாக 2023ல ஒரே ஒரு இன்ஜினை மட்டும் தான் நமக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா ஒரு போர் விமானத்தை நம்ம டெலிவரி செஞ்சு நம்ம அதை வச்சு சோதனையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்போ ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க,
ஆரம்ப கட்டத்தில் அதாவது 2 to 3 வாரத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாத இறுதிக்குள்ள எங்களால் 2 இன்ஜினை டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, எங்களால் 2 இன்ஜின் வந்து செப்டம்பர் மாதம் கொடுக்க முடியாது, எங்களால் நவம்பர் மாதம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்துக்குள்ள ஆல்ரெடி 6 இன்ஜினை வந்து எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும். டோட்டலாக 2025 மார்ச் மாதத்துக்குள்ள 8 இன்ஜினை வந்து நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எப்படியாவது 10 போர் விமானத்தை நாங்கள் வந்து கூடிய விரைவில் அவுட்புட் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாமே பிளான் வந்து கொலாப்ஸ் ஆக போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்ஜின் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். அமெரிக்கா வந்து வேணும்னே சூழ்ச்சி பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம் கொரோனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து காரணம் காட்டி 2021 அவர்கள் வந்து பழைய மாடல் இன்ஜினை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு இப்போ டிலே ஆகுது. நாங்கள் வந்து இப்பொழுது அட்வான்ஸ் டெக்னாலஜியான இன்ஜினை மட்டும்தான் தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது வந்து அக்செப்டபிளாக இல்லை. ஏன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட இன்ஜினை நம்ம ஆர்டர் கேட்டிருக்கோம். அது வந்து அவர்களுடைய அக்ரிமெண்ட் படி 2025க்குள்ள முடிய வேண்டியது. ஆனால் இதுவரைக்கும் ஒரு 10 இன்ஜின் கூட நமக்கு டெலிவரி கொடுக்காதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம 2-3 இன்ஜினை வந்து நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சோம். ஒன்று வந்து காவேரி இன்ஜின், இன்னொன்று M88 இன்ஜின், இன்னொன்று ரஃபேல் போர் விமானத்தினுடைய இன்ஜின். இந்த மாதிரி பல்வேறு நிறுவனத்துடன் ஆப்ஷனை வச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம இந்தியா வந்து நமக்கு பெட்டராக ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இருப்பாங்க அப்படின்னு முடிவெடுத்து தான் நம்ம பண்ணோம். பட் இப்பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல பிரச்சனைகளை வந்து நம்ம மாட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஏவுகணைனா அது அக்னி சீரீஸ் தான். ஆக்சுவலாக இந்த அக்னி சீரீஸ் மூலமாக சைனாவையே நம்மளால் அழிக்கக்கூடிய டெக்னாலஜி நம்மகிட்ட இருந்தாலும் சைனாவிலிருந்து ஒரு ஏவுகணை வந்துச்சுன்னா நம்மளால அழிக்க முடியுமான்னு கேட்டால் அதற்கான டெக்னாலஜி நம்மிடம் கிடையாது. அதாவது இன்டர்செப்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி இப்போதான் நம்ம டெவலப்மெண்ட்டே பண்ணிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது ஆப்ரேஷன் குசாவாகட்டும் எல்லாமே 2028க்கு மேலே தான் ரெடியாகவே போகுது. அதுவும் முக்கியமாக 100 கிலோமீட்டர், 250, 450 இந்த மாதிரி கிலோமீட்டர் ரேஞ்சு வச்சு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம். அதுவும் முக்கியமாக வெர்டிகல் ரேஞ்சில் நிலப்பகுதியிலிருந்து வான் பகுதியை நோக்கி ஏதாவது ஒரு ஏவுகணை வந்துச்சுன்னா நம்மளால இன்டர்செப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதற்கான விடை இப்போ கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரிசா கடற்கரையில் வெற்றிகரமாக இந்த சோதனையை இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட் நடத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சோதனை வந்து ஒரு முறை வெற்றிகரமாக நடத்த கிடையாது, 2 முறை நடத்தியிருக்காங்க. அதற்காக அங்கே இருக்க மக்களை 2.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான டேஞ்சரஸ் பகுதினா அது கிழக்கு லடாக் பகுதி தான். ஏன்னா அங்கே வந்து 2020 நடந்த பிரச்சனை, அதாவது சைனா வந்து அத்துமீறி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருமே தன்னுடைய பாதுகாப்பு படையினரை அந்த கிழக்கு லடாக் பகுதியில் கொண்டு போய் அதிகமாக நிறுத்தினாங்க. அது கல்வான் பள்ளத்தாக ஆகட்டும், பல்வேறு பகுதியில் 4 பகுதியில் எப்பவுமே பதற்றமாக இருக்கும். அந்த பகுதியை வந்து எப்படியாவது வந்து பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு 2 நாடுமே ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. அதுவும் முக்கியமாக இப்பொழுது ரீசன்ட் டைமில் ரஷ்யாவில் பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. அதுவும் முக்கியமாக இந்தியாவின் சார்பில் அஜித் தோவல் வந்து பங்கேற்றாரு. அதே மாதிரியே சைனாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கிய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 பேரும் ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல ஈடுபட்டாங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு, இன்னும் பாதுகாப்பு படையினரை நம்ம அவ்வளவு அதிகமா நிறுத்தி வச்சிருக்கோம், கொஞ்சமா வந்து சுமூகமா தீர்க்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமா தீர்த்திருக்காங்க. ஆக்சுவலா இதன் மூலமாக தன்னுடைய பாதுகாப்பு படையினரை கொஞ்சமாக குறைக்க முடியும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பு படையினரை கூடிய விரைவில் குறைக்க போறாங்க. இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா வந்து முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.